வணக்க மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 4 ஐஃபில் டவர் சைஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு பூமி நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா இந்த சைஸ்ல ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியில விழுந்துச்சு அப்படின்னா மொத்த உலகத்தையும் அழிக்கிறதுக்கு அது போதுமானதா இருக்கும். இப்படி ஒரு சம்பவம் ஃபியூச்சர்ல நடக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 66.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு, அதாவது சிக்ஸுலப்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு நம்மளோட பூமியில வந்து விழுந்து மொத்த கிரகத்தை அழிச்சிருக்கு. அந்த சம்பவத்துல தான் பூமியில இருந்த எல்லா டைனோசரும் அழிஞ்சிருக்கு. சயின்டிஸ்ட் என்ன நம்புறாங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆஸ்ட்ராய்டு பூமியில விழுறதுக்கு முன்னாடியே அதை தகர்த்தே ஆகணும். இன்னைக்கு நம்ம வீடியோல இதுவரைக்கும் விழுந்ததை விட மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு எப்படி நம்ம பூமியில விழ போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கோட்டு சூட்டு. நான் உங்க தீபக். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். 12 கிலோமீட்டர் டயாமீட்டர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு பூமியில விழுந்தது அப்படின்னா என்ன நடக்கும்? பூமியோட அட்மாஸ்பியரால ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்லோ பண்ண முடியாது. ஸ்பேஸ்ல இருந்து விழுற ஒரு ஆப்ஜெக்ட் 600 மீட்டரை விட பெருசா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம பூமியோட அட்மாஸ்பியரால அதை தடுக்கவே முடியாது. அதனாலதான் 600 மீட்டரை விட பெருசா இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டாவது ஸ்பேஸ் இருந்து பூமியில விழுந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிரேட்டர் உருவாகும். இந்த சைஸ்ல ஒரு ஆஸ்ட்ராய்டு விழுந்தது அப்படின்னா சராசரியா 170 கிலோமீட்டர் அகலமா இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரேட்டர் உருவாக்கிட முடியும். அது மட்டும் இல்லாம அந்த கிரேட்டரை சுத்தி எல்லா இடங்கள்லயுமே பாறைகள் 4 திசையிலும் சிதறி இருக்கும். ஒருவேளை இந்த இம்பாக்ட் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல சென்ட்ரல் நீங்க நின்று இருந்தீங்க அப்படின்னா பூமியில எவ்வளவு ஆழமா நீங்க ஒரு பங்கர் கட்டி தப்பிக்கணும்னு நினைச்சாலும் உங்களால தப்பிக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஃபிளாஷ் ஆஃப் லைட் உங்க கண்ணை குருடாக்கிரும். அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் நிலங்களும் கம்ப்ளீட்டா எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் போக 100கணக்கான கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற எல்லாமே மிகப்பெரிய பிளாஸ்ட் வேவால உருக்குலைஞ்சி கடலுக்கடியில இருந்து சுனாமி அலைகள் எழும்பி மொத்த பூமியையும் அழிச்சிரும். ஆனா இந்த ஒரு சம்பவமே worst case scenario அப்படின்னு சொல்லிட முடியாது. டவுக் ராபர்ட்சன் சொல்லப்படுற யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோ இருக்கிற இந்த ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா மெயின் டேஞ்சர் அப்படிங்கிறது ஆஸ்ட்ராய்டு மட்டுமே கிடையாது, அந்த ஆஸ்ட்ராய்டால உருவாக்கக்கூடிய டிப்ரிஸ் சொல்லப்படுற பிண்டங்கள் தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது எக்கச்சக்கமான ராக்ஸும் ரெம்னன்ட்டும் வானத்துல சீறி பாஞ்சி பறக்க ஆரம்பிக்கும். இதனால 70 கிலோமீட்டர் விட உயரமான லெவல ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இம்பாக்ட் நடந்த வெறும் 40 நிமிஷத்திலேயே பூமியில ஆயிரக்கணக்கில் சின்ன சின்ன மீட்டியோரைட்ஸ் மலை மாறி பொழிய ஆரம்பிக்கும். பூமியில இருந்து சிதறடிக்கப்பட்ட எல்லா ராக்ஸுமே மறுபடியும் பூமியில விழும்போது பூமியோட அட்மாஸ்பியர் மொத்தமும் பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இதனால மேசிவ் ஃபயர்ஸ் மொத்த பூமியில உருவாகும். பூமி மொத்தமும் சூடாகி பூமியில இருக்கிற எல்லா உயிர்களும் அழிஞ்சிரும். 66.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்ஸும் இதே மாதிரி தான் அழிஞ்சு போயிருக்கு. ஒருவேளை நம்மளோட ஜெனரேஷன்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மில்லியன் கணக்கில் மக்கள் மீட்டரைட்டால உருவாகிற ஃபயரால இறந்து போயிருவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியில விழுறதுக்கான சான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? நாசா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நம்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஜெயிண்ட் ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட் பூமியில விழுறது அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 1992ல யுஎஸ் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாசாக்கு ஒரு மிகப்பெரிய கோல் செட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது அடுத்த 25 வருஷத்துக்குள்ளேயே பூமிக்கு பக்கத்துல பறந்து போகக்கூடிய 1 கிலோமீட்டர் ரேடியஸோட பெருசா இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதை இமிடியேட்டா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 1 கிலோமீட்டர் டயாமீட்டரை விட பெருசா இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டும் பூமியில விழுந்துச்சு அப்படின்னா 1000 கிலோமீட்டர் ரேடியஸ்ல சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே சின்ன பின்னமாக்கிற முடியும். இது போக இதுல இருக்கிற மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்பவத்தால பூமியில இருக்கிற மொத்த கம்யூனிகேஷனும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சேட்டலைட் நேவிகேஷன் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிரும். இன்னைக்கு பூமியை சுத்தி இருக்கிற மொத்த ஸ்பேஸுமே கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு. எக்கச்சக்கமான ப்ரோகிராம்ஸ் உருவாக்கி பூமிக்கு பக்கத்துல வரக்கூடிய எல்லா ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸையும் சயின்டிஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பூமியை சுத்தி கிட்டத்தட்ட 50 ஆப்ஜெக்ட்ஸ் 140 மீட்டர் டயாமீட்டரை விட பெரிய அளவுல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த நம்பர் ஃபியூச்சர்ல அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. நியர் எர்த் ஆப்ஜெக்ட் சர்வேயர், அதாவது நியோ சர்வேயர்னு சொல்லப்படுற இந்த வகையான இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்பை ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணி பூமியை சுத்தி 50 மில்லியன் கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுல இருக்கிற மொத்த ஸ்பேஸையும் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஸ்பேஸ்ல 140 மீட்டர் டயாமீட்டரை விட ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு பூமி நோக்கி வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நியோ சர்வேயர்ல 2 ஹீட் சென்சிட்டிவ் இன்ஃப்ராரெட் சேனல்ஸை பொறுத்திருக்காங்க. இதால ஆஸ்ட்ராய்டை மட்டும் டிடெக்ட் பண்ணிட முடியாது, அந்த ஆஸ்ட்ராய்டோட எக்ஸாக்ட் சைஸை கால்குலேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஆஸ்ட்ராய்டு எதால உருவாயிருக்கு, அதோட காம்போசிஷன் என்ன அப்படிங்கறதையும் அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி சொல்லிட முடியும். முக்கியமா அந்த ஆஸ்ட்ராய்டோட ஸ்பீடையும் அது எந்த பாத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் அக்யூரேட்டா சொல்லிட முடியும். ஒரு டைனோசர் காலத்துல இந்த டெக்னாலஜி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாபெரும் வெடிப்பு சம்பவம் நடக்கிறத பத்தி அட்வான்ஸ்டா தெரிஞ்சிருக்க முடியும். ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமி நோக்கி இந்த வேகத்துல வந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்மளால என்ன பண்ணிட முடியும்? முக்கியமா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெடிப்புல இருந்து நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கிறது? சயின்டிஸ்டுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே அந்த ஆஸ்ட்ராய்டு பூமியில விழுறதுக்கு முன்னாடியே அதை மொத்தமா டெமாலிஷ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆஸ்ட்ராய்டை ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் டிவைஸை வச்சு டெமாலிஷ் பண்ணலாம். ஆனா நியூக்ளியர் வெப்பன்ஸை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு ஆகணும். ஏன்னா ஸ்பேஸ்ல ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பாம் வெடிச்சது அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் ஆஸ்ட்ராய்டை நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டாலும் அந்த ஆஸ்ட்ராய்டுல இருந்து உருவாகக்கூடிய எக்கச்சக்கமான டிப்ரிஸ் பூமியில விழுந்து மொத்த கிரகத்தையும் அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் தவிர சயின்டிஸ்ட் கிட்ட இன்னொரு வழி இருக்கு. அது என்ன
என்ன அப்படின்னா ஆஸ்ட்ராய்டு அது வர்ற வழித்தடத்துல இருந்து வேற ஒரு வழித்தடத்துக்கு மாத்தி விடுறது. நாசா ஏற்கனவே டார்ட் மிஷன் சொல்லப்படுற டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷனை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வர்ற செப்டம்பர்ல டைமோஃபோர்ஸ் சொல்லப்படுற இந்த ஒரு சின்ன ஆஸ்ட்ராய்ட போய் மோதும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டோட வழித்தடத்தை மாத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோல். ஒருவேளை அவங்க இதுல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பூமியை மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டுல இருந்து காப்பாத்துறதுக்கு இது ஒரு ஈஸியான வழியா இருக்குமா இருக்காதா? இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டைமோஃபோர்ஸ் சொல்லப்படுற இந்த ஆஸ்ட்ராய்டோட டயாமீட்டர் மொத்தமாவே 170 மீட்டருக்கும் கம்மியா தான் இருக்கு. நாம அனுப்பின டார்ட் மிஷன் ஸ்பேஸ் கிராஃப்டோட வெயிட் எவ்வளவு அப்படின்னா வெறும் 610 kg தான். இந்த ஸ்பேஸ் கிராஃப்டால அந்த ஒரு சின்ன ஆஸ்ட்ராய்ட ஈஸியா வேற ஒரு வழித்தடத்துக்கு மாத்திர முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் பிலீவ் பண்றாங்க. ஆனா டைனோசர் காலத்துல விழுந்த ஆஸ்ட்ராய்ட நம்ம வேற ஒரு வழித்தடத்துக்கு மாத்தணும் அப்படின்னா இப்போ நம்ம அனுப்பியிருக்கிற டார்ட் மிஷன் ஸ்பேஸ் கிராஃப்டோட 70 மடங்கு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட அனுப்பி ஆகணும். கண்டிப்பா நம்ம கிட்ட இப்போ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி இல்ல அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனா ஒருவேளை சிக்ஸுலபோட மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு பூமியில விழுந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் பூமியில மனித உயிர்கள் வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா மொத்த பூமியை அழிக்கிற மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமி நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஆஸ்ட்ரோனமர்ஸால அதை கண்டுபிடிச்சிட முடியும். அது மட்டும் இல்லாம நாம ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா பூமிக்கு அடியில அண்டர் கிரவுண்ட்ல 5 கிலோமீட்டர் ஆழத்துக்கு நாம எல்லாருமே மிகப்பெரிய அளவுல பங்கர் கட்டி ஆகணும். கண்டிப்பா பூமியில இருக்க எல்லாரும் இந்த பங்கர்ல போய் ஒளிஞ்சிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா உங்களோட கையில கன் இருந்தது அப்படின்னா அந்த பங்கருக்குள்ள போய் நீங்க சேஃபா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு பங்கர்ல போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட எவ்ரிடே லைஃபுக்கு திரும்ப வந்துட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஃபயர், ஆஷ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வானத்துல அடுத்த 10 வருஷத்துக்கு பறந்துட்டு இருக்கும். இதனால சன்லைட் மொத்தமும் பிளாக் ஆயிரும், பூமியில விழவே விழாது. இந்த ஒரு காரணத்தால மொத்த பூமியிலையும் டெம்பரேச்சர் லெவல் இமிடியேட்டா டிராப் ஆகி வெறும் 28 டிகிரி செல்சியஸ்க்கு ரீச் ஆயிரும். அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற எல்லா செடி கொடிகளும் மரத்தை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸும் இறந்து போயிரும். இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகி இருக்கிற மிருகங்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபெதர்டு டைனோசர்ஸ் சொல்லப்படுற இந்த ஒரு டைனோசரால ஒரு பறவையா எவால்வ் ஆக முடியும். அதனால தான் ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டைனோசர்ஸால தப்பிக்க முடிஞ்சிருக்கு. ஒரு சராசரி டைனோசரை விட இந்த மாதிரி பேர்ட்ஸ் ரொம்பவே சின்னதா தான் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆஸ்ட்ராய்டு விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு இந்த மாதிரியான பேர்ட்ஸுக்கு உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு தேவையில்லை. ஏன்னா ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான அனிமல்ஸ் ஆம்னிவோரஸா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பிளான்ட்ஸ் இருக்கிற இன்செக்ட்ஸையும் சீட்ஸையும் நட்ஸையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கு. இந்த மாதிரி ஆம்னிவோரஸ் அனிமல்ஸை மக்களால எல்லா இடத்துலயும் பார்க்க முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா நம்ம பங்கர் கடியில போனோம் அப்படின்னா அந்த இடத்துல சாப்பாடு சீக்கிரமாவே காலியாயிரும். இதுல மோசமான பிரச்சனை என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பிளான்ட்ஸ் வளர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஃபார்ம் அனிமல்ஸையும் வளர்க்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட இப்போ சன்லைட் சுத்தமா கிடையாது. அதனால நம்ம கண்டிப்பா கேட்டகோம்ஸ் சொல்லப்படுற இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் வளர்த்து சாப்பிட்டா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஒருவேளை நீங்க சர்வே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு நீங்க ஃபெதர் டைனோசர்ஸ் மாதிரியே ஃபுல்லா ஆம்னிவோரஸா மாறி ஆகணும். ஒருவேளை நீங்க ஆம்னிவோரஸா மாறிட்டீங்க அப்படின்னா நமக்கு புரோட்டீன் கிடைக்கிற ஒரு உணவா கரியோ நட்ஸோ இருக்காது. கண்டிப்பா கரப்பாம்பூச்சா தான் இருக்க முடியும். ஏன்னா சயின்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் கரப்பாம்பூச்சி சாப்பிடுறவங்க மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க சயின்டிஸ்ட் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு இன்செக்ட் லவரா இல்லாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒரு பங்கர்ல லாக் பண்ணப்பட்டிருக்கீங்க. உங்களை சுத்தி எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் தான் நாளைக்கு உங்களுக்கு பசி எடுக்கும் போது சாப்பிடுறதுக்கு வேற சாப்பாடு இல்ல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க சாப்பிடக்கூடிய பொட்டன்ஷியல் டின்னரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா உங்க கையில ஒரு கன் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மாரல் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிற இப்போ இருக்கிற நடைமுறை பிரின்சிபிள்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. சோ இந்த மாதிரி ஒரு மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எலன் மஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம பூமியில மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட் நடக்க தான் போகுது. அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இப்போ நம்ம கையில எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் கிடையவே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான்ஸ் இருக்கு? வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, பாய்.